பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஜீரியாட்டிக் மெடிசனை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் கே கௌதமன். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஜீரியாட்டிக் மெடிசன்னா என்ன சார்? ஜீரியாட்ரிக் மெடிசன்றது பொது மருத்துவத்தில் ஒரு அங்கம். சாதாரணமாக வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய மருத்துவ தேவைகள் தனித்துவமானது, மற்ற பொது மருத்துவம் மாதிரி இல்லை. இவங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்றதை கண்டறிஞ்சு வந்தால் என்ன தடுப்பு முறைகள் இருக்குன்னு செய்ய முடிஞ்சு அப்புறம் அவங்களுக்கு தேவையான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஜீரியாட்ரிக் மெடிசன். புரியுங்களா? இதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பேசலாம். இது வெறும் மருத்துவத்தை மட்டும் இல்லை, அவங்களோட சமூகத்தோடு அவங்க இணைஞ்சு வாழக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். வெறும் வைத்தியம் பார்த்தா மட்டும் இது பத்தாது. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு துறை. இது ஏன் அவசியம் சொன்னால், இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வயதானவர்கள் ஜாஸ்தியாகிட்டே வராங்க. அதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். ஓகே சார், இந்த ஜீரியாட்டிக் மெடிசனுக்கு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? எஸ், ஜீரியாட்ரிக் மெடிசன் அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி 2017 கனடிய மருத்துவர்களும் அமெரிக்க மருத்துவ ஜீரியாட்ரிக் மெடிசன், அதாவது வயோதிக மருத்துவத்தில் உள்ள நிபுணர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு 5M அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்தாங்க. அது என்ன? 5M. அது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் M. அப்படின்னா என்னென்னா, மைண்டுன்றது நம்மளோட நினைவாற்றல் சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது மைண்ட். அடுத்து வந்துட்டு மொபிலிட்டி. இப்போ பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா, நம்ம விலங்குகள் 4 காலில் இயங்காமல் மனிதர்களானவங்க 2 காலில் நம்ம பழகுறோம். ஸோ இந்த மொபிலிட்டி இருக்கா? அது இருக்கிற வரைக்கும் நோய்களை தள்ளி போட முடியும். ஸோ மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மொபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று மெடிக்கேஷன். 3வது வந்து மெடிக்கேஷன், அதாவது மருந்து. வயசானவங்களுக்கு பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு சில டாக்டர்கிட்ட பார்க்க பல பேர்கிட்ட போய் பார்த்துருப்பாங்க. பல மருத்துவர்களும் பல விதமான மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அதனால் பக்க விளைவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்டறிஞ்சு அதை நம்ம பாலிஃபார்மசின்னு சொல்லுவாங்க. ஒரே நோய்க்கு பல மருந்து சில சமயம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை கண்டறிஞ்சு அதை நம்ம தடுக்கணும். ஸோ இது 3வது M. 4வது M என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஒரு யங் ஏஜில் பார்த்திங்கன்னா நமக்கு தலை வலிக்குதும்போம், கை கால் வலிக்குதும்போம். வயசானவங்களோட பார்த்திங்கன்னா பல நோய்கள் ஒன்று சேர்ந்து வரும். மூச்சு முட்டுதும்பாங்க, நடக்க முடியல, மூட்டு வலி இருக்கும்பாங்க, பல நோய்கள் சேர்ந்து வரும். ஸோ அது கோமாபிடிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பராமரிக்கிறது, அதுக்கு என்னென்ன தவிர்க்க முறை என்ன, அதெல்லாம் தெரிகிறது. அதுதான் 4வது M. 5வது Mன்றது என்னென்னா வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட். நம்ம என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான தேவை இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்றத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும். அவங்களோட வாழ்க்கை முறைக்கு இந்த சிகிச்சை முறை ஒத்து வருமா வராதா, அதை கண்டறிஞ்சுக்கிறது 5வது M. இதை தான் 5M ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஜீரியாட்ரிக் மெடிசன் சொல்கிறாங்க. இந்த வயோதிக மருத்துவம் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே தான் இயங்குது. ஓகே சார், இப்போ இந்த இந்தியன் பாப்புலேஷனில் வயசானவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குட் கொஸ்டின். இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனில் வயசானவங்களோட தொகை நாட்பட அதிகரிச்சுட்டே வருது. 2019 பார்த்திங்கன்னா இது ஒரு 1 பில்லியன் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எதிர்பார்ப்பு என்னென்னா 2030 இது ஒரு 1.4 பில்லியன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. 2050 போனால் இது 2.1 பில்லியன் வரும்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்க போனால் இந்த வயசானவங்க நம்ம சொல்கிறது என்னென்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்க. இது எப்படி கணக்கிடுறாங்கன்னா, ஒரு ஊர்லேயும் ஒரு நாடுலேயும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60. ஒரு சில ஸ்டேட்ஸில், மாகாணங்களில் இது இன்னும் குறைக்கலாமான்னு ஆர்கியூ பண்ணுறாங்க, கூட்டலாமான்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 60ங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ 60 வயசுக்கு மேற்பட்டவங்கள நம்ம வயதானவங்களாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நம்மளோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 148 கோடி வந்துருச்சு. நம்ம சைனாவையும் பாப்புலேஷனில் முன்னுக்கு போயிட்டோம். இந்த 148 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன், அதாவது 3000 லட்சம் மக்கள் வயசானவங்களாக இருக்காங்க. புரியுதுங்களா? இது 12 விழுக்காடு. நம்ம ஜனத்தொகையில் 12 விழுக்காடு இருக்குது. ஸோ இது எவ்வளோ ஆக போகுதுன்னு சொன்னால், இன்னொரு 2030 பார்த்திங்கன்னா இந்த 300 மில்லியன்றது 320 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 2050 320 அண்ட் அபவ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வயசானவங்களோட ஜனத்தொகை நாட்பட கூடிக்கிட்டே போகுது. அதனோடு சேர்ந்து அவங்களோட நோய்களும் முறைகளும் ஜாஸ்தியாகிட்டே வரும். அதுதான் இது நம்ம முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. அதை நம்ம திறம்பட செயல்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் நம்மளோட எண்ணம். வீட்டில் எதாவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும்? ரைட். வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களோட அன்றாட தேவைகளை அவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கணும். புரியுதுங்களா?
இப்போ உதாரணத்துக்கு காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம சாதாரணமாக எழுந்து இளைஞராக இருக்கும், எழுந்து நடந்து வெளியில் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த வயதானவங்க எழுந்த உடனே அவங்களால தலை சுற்றல் வரும், டக்குன்னு எழுந்து நிற்க முடியாது. ஸோ அவங்கள கேட்கலாம், காலையில் தூங்கி எழுந்தும்போது தலை சுற்றல் இருக்கா, எழுந்து உங்களால் பல் தேய்க்க முடியுதா, அவங்களுக்கு மொபிலிட்டி இருக்கா, கையை யூஸ் பண்ண முடியறதா, சரியா, அவங்க உங்களோட சட்டை துணி மணிகளாம் மாற்றிக்க உங்களாலேயே முடியுதா, குளிக்க முடியுதா, சமைக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை மீல்ஸ் சாப்பிட்றீங்க. காலையில் நம்மலாம் அப்பப்போ பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறோம், இல்லை தேவைப்பட்டால் ஆசைப்பட்டால் சாப்பிட்டுக்கிறோம். வயசானவங்களுக்கு பிடிச்சா கூட செரிமானம் இல்லாதனால அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ காலையில் ஒரு வேளை சாப்பிடுவாங்க, அதோட பசியே இல்லை சார், நைட்டு சாப்பிட்டேன் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? ஸோ வீட்டை விட்டு எதுவும் வெளியில் போவீங்களாம்மா, எதுவும் டிவி பார்ப்பீங்களா, படிப்பீங்களா, இதெல்லாம் அன்றாட செயல்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே இந்த வயசானவங்க ஒரு திறமையான அந்த வயசுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையை வாழறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் நம்ம அப்போவே கவனத்தில் கொண்டு என்னென்ன நம்ம பண்ணணுன்றது அவங்களுக்கு பராமரிப்பு முறைகளை சொல்லித்தர வேண்டியிருக்கும். சரிங்களா? வீட்டில் இருக்க வயசானவங்க ஏதாவது டிப்ரெஷனில் இருக்காங்களா இல்லையான்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெரி குட், தட்ஸ் a nice question தான். சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு மனக்கவலையும் நோயும் இருக்கும். யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஓல்ட் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்கு மனக்கவலை இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸை பொறுத்திங்கன்னா நம்ம வெளியில் வேலைக்கு போகிறோம், 4 பேரோட பேசுகிறோம், பழகுறோம், தேவைப்பட்டால் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸும் போயிடுறோம், நம்ம கவலைகளை கொஞ்சம் மறக்கிறதுக்கு அவுட்லெட் இருக்குது. வயசானவங்களுக்கு அது முடியலை. ஒன்று அவங்களால எழுந்து சுயமாக வெளியில் போக முடியாமல் இருக்கலாம், இன்னொன்று அவங்களோட வளர்ந்து வந்த சூழும்போது பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பெரியாகி தனியாக குடும்பமாக போயிருப்பாங்க, சில பேர் வெளிநாட்டில் வாழற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க தனிமையில் வாழறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலை கொடுக்கும். எதையும் செய்யறதுக்கு ஒரு வாழ்க்கையில் பிடித்தம் இருக்காது. அது அப்படியே எதுக்கடா இன்றைக்கி வேலைக்கு எழுந்திருக்கணும், இதை எதுக்கு செய்யணும் அப்படின்ற நிலைமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் விரக்தி இருக்கா, அதை ஆன்ஹீடோனியான்னு சொல்லுவாங்க. விரக்தியாக இருக்காங்களா, இல்லை யாரோட சகஜமாக சிரித்து பேசுகிறாங்களா, இல்லை எப்போவுமே தலை வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு படுத்தே இருக்காங்களா, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மனநோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? மன அழுத்தம் இருக்குது. அவங்களுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா ஒருத்தர் ஆறுதலாக கூட உட்காந்து பேசுகிறதுக்கோ நேரத்தை செலவிடுறதுக்கோ கூட யாராச்சும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே டாக்டர், இந்தியன் பாப்புலேஷனில் வயசானவங்க அதிக பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இவங்களை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? உண்மையை சொல்லப்போனால் மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்தளவுக்கு பராமரிப்பு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நம்மளோட இந்தியாவில் ஒரு 1.4 மில்லியன், அதாவது ஒரு 140 லட்சம் டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இருக்காங்க. அதே நர்சஸில் பார்த்திங்கன்னா அது இன்னும் கம்மி. லைக் 3.3 மில்லியன் நர்சஸ் இருக்காங்க. 3.3 மில்லியன் நர்சஸ் இருக்காங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கும் நர்சஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா நார்மலாக உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா 1000 பேருக்கு 3 நர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 1.5 to 2 நர்சஸ் தான் ஒரு 1000 பேருக்கு இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அடிப்படையில் நர்சிங்கும் டாக்டரும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சரி, ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் எப்படின்னா மற்ற மருத்துவம் இருக்குது இல்லையா, உதாரணத்துக்கு ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி, அவங்க ஒரு 75 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களும் வயதானவங்களை பராமரிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் டாக்டர் டு பேஷண்ட் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 800 பேருக்கு ஒரு டாக்டர் அந்த ரேஷியோவில் தான் வருது. நர்சஸ் பார்த்தா 1000 பேருக்கு 3 பேர் அந்த ரேஷியோவில் தான் வராங்க. ஸோ ரொம்பவே கம்மி. நீங்கள் சொன்னது எப்படி இதை பராமரிக்க போகிறோன்னு சொன்னால் இதுக்கு அரசாங்கம் சில வழிமுறைகளை கொண்டுட்டு வருது. என்னென்னா நர்ஸு டாக்டர்ஸ் அவங்க இல்லாமல் நடுவில் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 10வது 12வது படித்தவங்கள இருந்தால் அவங்களுக்கு நம்மளோட ஹியூமன் பாடியை பற்றி சொல்லிக் கொடுத்து அது எப்படி செயல்படுன்றதை சொல்லிக் கொடுத்து ஒரு சின்ன ஷார்ட் கோர்ஸ் மூலமாக சிறு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் எப்படி இருக்கும், இந்த வியாதிகள் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தேவையை எப்படிலாம் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குற அளவுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதம் கோர்ஸ், 6 months கோர்ஸ். இதில் 12th ட்ராப் அவுட்டு இல்லை 10th ட்ராப் அவுட் இல்லை பிஎஸ்சி முடித்தவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்லித்தரும், பயிற்சி தரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு எக்ஸாம்ஸ் வைக்கிறோம், தேர்வு வைக்கிறோம். இதில் ட்ரெயின் ஆகி பாஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளேயே எங்கள் ஹாஸ்பிட்டலே வச்சு வைத்திய முறைகளை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயசானவங்களை பார்க்குறதுக்கு வெளியில் கொடுத்து விடுறோம். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறது, பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு. இது முக்கியம். நம்ம ஸ்டேட் பாலிசி எப்படி இருக்குன்னா இதுதான் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க, திறன் மேம்பாட்டு கழகம்.
இது அதன் அடிப்படையில் வருது. 3 மாதம் கோர்ஸு, 6 மாதம் கோர்ஸு. இது இல்லாமல் நம்ம இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி ஷார்ட் கோர்ஸஸ் சொல்லித்தரும். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் கீழே உதவி பண்ணுறதுக்கு தேவைப்படுறாங்க. எல்லா இடத்துக்கும் நர்ஸும் டாக்டர்ஸும் ரெடிமேடாக கிடைக்க கஷ்டம். ஸோ முதல்ல இவங்களை போய் பார்க்குறாங்க, கூட இருந்து பார்த்துக்குறாங்க. தனியாக இருக்காங்கன்னா அவங்க கூட தங்கி அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, நர்ஸால் முடியலன்னா டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம அவங்கள பராமரிக்க வேண்டியிருக்கு. இது அரசாங்கத்தோட பாலிசிஸில் வந்துடுது. ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய பாலிசிஸ் வரணும். இன்னும் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நிறைய முதியோர்கள் இல்லம்னு வந்திருக்கு. இப்போ நிறைய முதியோர்கள் இல்லம் வந்திருக்கு. சேர்ந்து வாழற மாதிரி இருக்காம கவர்மெண்ட்டே கூட ஒன்று சேர்ந்து வாழற அளவுக்கு கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வயசானவங்களுக்கு. ஸோ வீட்டில் அவங்க தனியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச குக்கரி பண்ணலாம், இல்லை கைத்தொழில் எது பண்ணுறதுனா பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மனக்கவலை வராது. 4 பேரை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் இருக்குது. அவங்களால நோய் வந்தாலும் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் சாப்பிட்றா சரியா இல்லைன்னு கேட்டுக்க முடியும். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வயதானவர்களை பராமரிக்கிறதுக்கு இது முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஓகே டாக்டர், நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ்லேயே உங்களை பாதித்த கேஸ் ஏதாவது இருக்கா? நிறைய கேஸ் முக்கால்வாசி வயசானவங்களை பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட் அப்படி தான் வருவாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்த கேஸ் என்னென்னா, ஒரு லேடி அவங்களுக்கு 2 பசங்க. அதில் 2 பேருமே ஒரு 35 வயசுக்கு மேலே பசங்க. அதில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டு குடும்பத்தோடு தனியாக இருக்கார். இன்னொரு பையன் கல்யாணம் ஆகாத பையன். அந்த பையன் தான் அந்த அம்மாவை பார்த்துக்கிறான். அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. இந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே நார்மலாக இருந்திருக்காங்க. திடீர்னு ஏதோ மார்பில் ஒரு கட்டி மாதிரி இருக்கேன்னு போய் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு வந்து போனால் அது புற்றுநோயின்னு தெரிய வருது. ஒரு சிலருக்கு அந்த புற்றுநோய்ன்றது கொஞ்சம் மிதமாக வளரும். புற்றுநோய் வளர்ச்சி அடையும், கொஞ்சம் மிதமாக வளரும். இவங்க கேஸில் பார்த்திங்கன்னா சடனாக பரவ ஆரம்பிச்சிருது. ஒரு 6 மாதம் ஸ்பேன்குள்ளே பார்த்திங்கன்னா வேகமாக உடம்பு ஃபுல்லாக பரவி வயிறெல்லாம் மூச்சு விட முடியாத அளவுக்கு நீர் கோத்து மூச்சு முட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் டாக்டர், என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணது கிடையாது. காலையில் எழுந்திருப்பேன், புருஷனுக்கு சேவை செஞ்சு கொடுத்துருவேன், பசங்களை செஞ்சு கொடுத்துருவேன். எப்போவுமே அந்த பொண்ணு இல்லாத குறையை நான் ஃபீல் பண்ணதில்லை. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால், ஏன்னா அவங்க ஒரு லேடியாக இருக்கனால அவங்களுக்கு அந்த தேவைகளை சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஆஸ்பத்திரியில் உங்களோட ஸ்டாஃப் நர்சஸ், இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் சொல்லுவோம், அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கூட இருந்து பேசினது, கூட இருந்து கை ஒத்தாசையாக இருந்தது, இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாங்க. அவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டோம். பட் தெய்வத்தின் விதி, அவங்க ரொம்ப நாள் இருக்கலை. முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பார்த்தோம். பட் ஒரு குறைஞ்ச நாள்லேயே அவங்க இறந்து போனாங்க. ஸோ அது ரொம்பவும் பாதிப்பாக இருந்தது. அப்போ தான் ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் வயசானதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒரு லேடிஸோட சைட்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும். வீட்டில் இருக்க வயசானவங்க டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லையான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? டிசீஸில் இருக்காங்கன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அவங்கள நம்ம கேட்குறோம். நான் சொன்ன மாதிரி அன்றாட அன்றாட செயல்பாடுகள் செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலாம். டெத்துன்னு சொல்லுவாங்க, DEATH, டெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த Dன்றது ட்ரெஸ்ஸிங், அவங்களால சுயமாக ட்ரெஸ் பண்ணிக்க முடியுதா, சரிங்களா. வந்து ஈட்டிங், சாப்பிட முடியுதா, அதுக்காக எதோ செய்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சரியா. வந்து ஆம்புலேஷன், வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்களா, இல்லை படுத்தா மாதிரியே இருக்காங்களா, உட்காந்தே இருக்காங்களா. அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், வெளியில் போகிறாங்களா, அக்கம் பக்கத்துங்க நடக்கிறாங்களா, அதையும் தெரிஞ்சுக்கலாம், சரியா. டாய்லெட்டிங்னா காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய மலச்சிக்கல்லாம் இல்லாமல், யூரின் போகிற ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களால சுகமாக இருக்க முடியுதா, சரியா. அடுத்து என்னென்னா ஹைஜீன்னா நமக்கு சாதாரணமாக முகாலம்பி குளிச்சுருவோம் இல்லையா, இதெல்லாம் அவங்க செய்ய முடியுதா, இதை தானாகவே செஞ்சுக்கிறாங்களா, இல்லை ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா, இல்லை கம்ப்ளீட்டாக யாரையும் நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க முடியுமா முடியலையான்னு தெரிஞ்சிடும், சரியா. அவங்களோட செயல்பாடு தரத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு உதவி இப்போ தேவையா, என்ன மாதிரி உதவி, வீட்டிலேருந்து உதவி பண்ணலாமா, இல்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்து தான் உதவி செய்யணுமா அப்படின்றத நம்ம பகுத்தாஞ்சு வைத்தியம் கொடுக்கலாம். ஓகே டாக்டர், உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வர பேஷண்ட்டுக்கு என்னென்ன பரிசோதனைகள்லாம் பார்ப்பீங்க? கரெக்ட். இப்போ சப்போஸ் வயசானவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நடந்து வந்து நம்மளை பார்க்குறாங்கன்றதே பெரிய விஷயம். 60 வயசுக்கு மேலே அவங்க நடக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட மொபிலிட்டி நல்லா இருக்குது. நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்கன்றத டாக்டர்ன்றவர் சும்மா மருந்து கொடுக்குறதும் இல்லை, அவங்களுக்கு முடியாமல் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க நடந்து வரும்போதே அவங்க எப்படி நடக்கிறாங்க,
கை தாங்கிலாம் நடந்து வராங்களா, தனியாக நடந்து வராங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்துருவோம். வர்றவங்கள ஃபஸ்ட்டு பேசுவோம். உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டால் சொல்கிறாங்கன்னா, சரி அவங்க வந்து டிப்ரெஷனில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு இந்த கால சூழல் புரியுது, இன்றைக்கி தேதி என்ன, இன்றைக்கி நிலைமை என்னன்றது புரியுது. இந்த எக்ஸாமினேஷன் டேபிள் இருக்கு இல்லையா, பேஷண்ட் எக்ஸாமினர் கவுச் இருக்கும் இல்லையா, அதில் ஏறி படுங்க அப்படின்னு சொன்னால் ஏறி படுக்க முடிஞ்சு அதுலேருந்து இறங்குனாங்கன்னா, ஓ அவங்களுக்கு ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரியா? இப்போ எக்ஸாமினேஷன் நார்மலாக இந்த சட்டையை கழட்டுங்கன்னு சொன்னால் அவங்களே அன்பட்டன் பண்ணுறாங்களா அப்படின்னா இன்னும் அவங்களோட செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அவங்களோட சாதாரணமாக எலும்பு இப்போ கால் முட்டி எலும்பு ரொம்ப தேய்மானம் வரும், வெயிட் தாங்கி தாங்கி போக போக வலி ஜாஸ்தியாகும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, உட்காண்டிருக்கவங்கள சேர் ரைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உட்காண்டிருந்த நிலையிலேருந்து எழுந்து நிற்க சொல்லுவோம். எழுந்து நின்று ஒரு 3 மீட்டர் நடந்துட்டு வாங்க அப்படி சொல்லுவோம். ஸோ அவங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு சேரை பார்த்திங்கன்னா கை வைக்கிறதுக்கான பிடிமானம் இருக்குது. ஸோ அந்த பிடிமானத்தை ஊனி எந்திரிக்கிறாங்களா, இல்லை அது பிடிமானம் இல்லாமல் எந்திரிக்கிறாங்களா அப்படின்றத வச்சு அவங்க எவ்வளோ தூரம் அவங்களால சுயமாக இயங்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க 30 செகண்டுக்குள்ளே போயிட்டு வராங்க, 20 செகண்டுக்குள்ளே போயிட்டு வராங்க அப்படின்னா அது நார்மல். இதே கொஞ்சம் தள்ளி ஒரு 30 செகண்ட் ஆகுது, இல்லை மெதுவாக கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படும். அவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் இருக்குன்றத சொல்லலாம். மனநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ இது நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி விரக்தியாக இருக்கா, யாரோடய பேசுங்களா, சமைச்சிங்களாலாம் கேட்டோம்னா பதில் சொன்னாங்கன்னா இல்லை. சில பேர் பதில் சொல்லாமல் உண்மையே இருந்தாங்கன்னா, பேசுறதுக்கு கூச்சப்பட்டாங்கன்னா அப்போ இது எதுவும் மனக்கவலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில டெஸ்ட் இருக்குது. மினிமல் மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன வார்த்தைகளை திருப்பி சொல்லிவிட்டு திருப்பி கேட்குறது, ஒரு சின்ன கணக்கு கொடுத்து போட சொல்கிறது, அக்கௌண்ட் பண்ண முடியுதான்னு கேட்குறது, ஒரு வார்த்தையை ஜம்பிள் பண்ணி போட்டு அதை சரிப்படுத்த முடியுதான்னு தெரியுது. இதெல்லாம் செஞ்சால் மினி மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோரிங் மெத்தட் இருக்குது. 24க்கு கீழே இருந்தால் மோசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு 25லேருந்து 20 இருந்தால் மைல்டு இம்பேர்மெண்ட்டு, 20லேருந்து 10 வரைக்கும் தான் ஸ்கோர் இருக்குன்னா மாட்ரேட் இம்பேர்மெண்ட் இருக்குது. அதுக்கும் கீழே 0 வரைக்கும் தான் இருக்குன்னா அது சிவியர் இம்பேர்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க நம்ம உதவி பண்ணணும். இன்னொரு டெஸ்ட் முறையும் இருக்குது. அது என்ன கிளாக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடிகாரத்தை சொல்கிறோம்ல, கடிகாரம் வரைய முடியாது, 1லேருந்து 12 வரைக்கும் வரைகிறோம். அதில் சப்போஸ் இப்போ வந்து நான் 10 அப்படி வரைஞ்சிருங்கன்னு காமிங்கன்னு சொன்னால், பெரிய முள் 10, சின்ன முள் 12லேருந்து இது பெரிய முள் 10ல் இருக்கணும். 10னா 10 இப்படி இருக்கணும். அதை அவங்க சரியாக வரையாமல் இந்த பக்கம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நினைவாற்றல் சரியாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் அந்த 1, 2, 3 கூட சரியாக பண்ண மாட்டாங்க, அந்த முள்ளை தப்புந்தோரமாக வரைவாங்க. அப்படி இருந்தால் அவங்களோட நினைவாற்றலும் அவங்களோட கை செயல்பாடுகளும் கம்மியாக இருக்குன்றதை நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இதை நாங்கள் பின்பற்றி அவங்களோட நிலை இன்றைக்கி என்ன இருக்குது, இப்போ நாளை கேட்குறோம் மறந்து போகிறாங்க, நிலைமை கேட்குறோன்னா அப்போ அது சிவியர் ஸ்டேட்டில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்திய முறைகளை மேற்கொள்ளும். இப்போ இந்த வயசானவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிசீஸ்லாம் வரும்? எஸ், சாதாரணமாகவே நான் சொன்ன மாதிரி யங் பீப்புளாக இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு காய்ச்சல், சளி, கை கால் வலி அப்படி வரும். இதே வயசானவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு நோய் மட்டும் தனியாக வரப்போகிறதில்ல, சேர்ந்த மாதிரி எல்லாம் வரும். இதனால இந்த ஏஜிங் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நாட்பட்ட நோய்கள் சொல்லுவோம், க்ரானிக் டிசீஸ். ஒன்று மூட்டு நோய். சரியா? நமக்குலாம் நடந்து நம்ம எலும்பு மூட்டெல்லாம் தேஞ்சு போயிடும், அதனால வலி இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக பூரணமாக குணம் இருக்கா அப்படின்னா இல்லை. அதுக்கான தடுப்பு முறைகள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு குணப்படுத்தி அவங்கள செயல்பட வைக்கலாம். அது ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கண் பார்வை மங்கல் ஏற்படும் இல்லையா, டயபெட்டிக் ரெட்டினா பார்த்தின்னு சொல்லுவாங்க, கேட்ராக்ட் வரும். இதெல்லாம் வயசானவங்க காமனாக வரும். இன்னொன்று கஷ்டமான நோய் என்னென்னா, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு விளங்காமல் தெரியாமலே இருப்பாங்க. அவங்களுக்கு காது கேட்குற குறைபாடு இருக்கலாம், சரியா, கேட்டல் குறைபாடு இருக்கலாம். அது நிறைய பேர் தெரியாது. அது எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தான் கேட்டல் குறைபாடு. இது வயசானால் வரும். இதை தவிர்த்து என்னென்னா, முக்கியமாக டயாபெட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, நீரிழிவு நோய்னு, அது வயசானவங்களில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நீரிழிவு நோய் எடுத்திங்கன்னா 2 வகையில் இருக்குது. டைப் 1, டைப் 2 சொல்லுவாங்க. டைப் 2 கொஞ்சம் அடல்ட்டில் வரும். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், பசி அதிகமாக இருக்கும், சரியா, யூரின் அதிகமாக போவாங்க. அதை வச்சு நம்ம உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சுகரை, அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரும். நடந்தால் மூச்சு வாங்குது சார், ஏன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, அந்த அனீமியான்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்த சோகை ஏற்படும், ஒரு படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது, நடந்தால் மூச்சு முட்டும், படுத்தாங்கன்னா கை கால்லாம் நீர் கோக்கும், எழுந்து உட்கார்ந்தா தான் மூச்சோட சிரமம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு தெரிய வரும்.
காலையில் எழுந்தோன்னு கண் வீக்கம் இருக்குது, கை கால்லாம் வீங்கி இருக்குது, ரொம்ப டயர்டாகவே இருக்குது, வாந்தி வரப்பிலே இருக்குது அப்படின்னா அது க்ரானிக் கிட்னி டிசீஸ், அந்த மாதிரி சிறுநீரக கோளாறா இருக்கான்னு பார்க்கலாம். சரியா? இதை தவிர்த்து நார்மலாக நமக்கு சின்னதில் நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், வேலை பலுவெலாம் தூக்குவோம், கையெல்லாம் மதுலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வயசானவொன்னே அந்த வேலையெல்லாம் செய்யாதனால தேய்மானம் தேய்மானம் இருக்குது. அதனால் மசில்லாம் வீக் ஆகிட்டே போகும். இப்போ ஏன் கூன் விழுதுன்னு சொன்னால், நம்ம தண்டுவடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கவாட்டில் 2 மசில் மேலேருந்து கீழே வரைக்கும் வருது. அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கெல்லாம் வயசானவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மசில் கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்படி இப்போ இது கொடி கட்டின கயிறு மாதிரி இப்படி நேராக நிமிர்ந்துருக்கிறது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொடி தங்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மசில் இப்படி வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வயசில் வரும். அவங்கள்ட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், நிமிர்ந்து உட்காருங்க, ஒரு கழிச்சு படுங்க, இது மாதிரி படுங்கன்னு சொன்னால் தான் அவங்களால பண்ண முடியும். அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்ப ஜிம்னாசியம் போய் பலுவான எக்ஸசைஸ்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. கையை தலைக்கு மேலே உயர்த்துறது, கையை பக்கவாட்டில் நீட்டுறது, குனியறது, நிமிர்றது, இந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறது, இதை பண்ணாலே அவங்களுக்கு அந்த மசிலை தக்க வச்சுக்க முடியும். அந்த மசில் தேய்மானத்தை குறைக்க முடியும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்மளோட எலும்புகள்லாம் மஜ்ஜைகள்லாம் வயசாக குறையும் தான். அதுக்கு கால்சியம் முக்கியமான ஒரு தாது பொருள், அது குறையும். ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்கலாம், அயன் சப்ளிமெண்ட் கொடுக்கலாம், மல்டிபிள் விட்டமின்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தோம்னா, போஷக்கான உணவு கொடுத்தோம்னா இந்த தேய்மானத்தை ஓரளவுக்கு தள்ளி போடலாம். அதை வருஷம் நம்ம டெஸ்ட் பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும், அது அவசியம். ஓகே டாக்டர், இப்போ இருக்க வயசானவங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நிறைய வியாதி வந்துட்டு இருக்கு, பிபி சுகர் மாதிரி. யங்ஸ்டர்ஸோட பழக்க வழக்கங்கள் என்னென்ன மாற்றினா அவங்களோட வயதான பருவங்கள் நல்லாயிருக்கும்? வெரி குட். இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு 57 வயசு ஆகுது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெளியில் போய் விளையாடுறது தான் அதிகம், புத்தகத்தை திறந்து படித்தது தான் அதிகம், புத்தகத்தை டச் அண்ட் ஃபீல் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அந்த வெளியில் போய் விளையாடுறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு, ரொம்பவும் அரிதாகிடுது. சரியா? அதனால் சூரிய ஒளியில் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறது கம்மியாகிடுது. இயற்கையில் கிடைக்க வேண்டிய விட்டமின் டியும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. பசங்க ஓடி ஆடி விளையாடினா மசில் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுவும் இருக்கிறதில்ல. அது போக எப்போ பார்த்தாலும் ஃபோனு கம்ப்யூட்டர் இப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருந்தாங்கன்னா அவங்களோட பார்வை கிட்ட பார்வை மாதிரி ஆகிடுது. கண் பார்வை பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இன்னொன்று, நமக்குலாம் நீங்களாம் உங்களை உணர்ந்திருப்பீங்க, நம்ம எக்ஸாம்க்குலாம் போனால் கூட மறந்து போனால் கூட ஐயோ இந்த பேஜில் இது வந்ததுன்னு ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி கூட உங்களுக்கு வராது. ஏன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகும் மைண்டில். இப்படி பார்த்து தள்ளி போகிற மாதிரி ஃபோனில் பார்த்த ஞாபகம் வராது. மறதி ரொம்ப அதிகமாக இருக்கும். கண் பார்வை, மறதி, இவங்களுக்கு இதோடைய க்ளூ ஆகிட்டு யாரோடய பேசவும் பிடிக்காது. முக்கால்வாசி நேரம் உட்கார்ந்த மாதிரியே தான் இருப்பாங்க. செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் வயசான பின்னாடி வர நோய்கள்லாம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு கூட வராது. சரி, இதுதான் இப்படின்னா இன்றைக்கி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலின்ற அளவுக்கு ஆகிடுது. முன்னாடி கூட்டு குடும்பம் இருந்தது, ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் வீட்டில் எதாவது பண்ணுவாங்க, பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது கொடுக்குறதெல்லாம். இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, அம்மா போகிறாங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா அதுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறதில்ல. முக்கால்வாசி வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்டு நிறைய கொடுக்குறாங்க. குழந்தைங்களும் வெளியில் ஆர்டர் பண்ணி டைரெக்டாக வாங்கி சாப்பிட்றாங்க, பிடிச்சதை கோகோ கோலா அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எலும்புகளை தேய்மானத்தை ஜாஸ்தியாக்கும், குடல் செரிமானத்தை மட்டுப்படுத்தும், அவங்களோட மொத்தமான மூல வளர்ச்சியையும் மட்டுப்படுத்தும். இது இன்றைக்கி இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இது போதாதுன்ற மாதிரி இன்றைக்கி மது பழக்கமும் புகைப்பழக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் எவ்வளோ தான் போலீஸ் கட்டுப்படுத்த பார்த்தாலும் சில வேண்டாத பழக்கங்கள், போதை மாத்திரைகள், இந்த அடிமைத்தன்மையெல்லாம் வருது. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்கிற ஒரு பெரிய சீரழிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். உலக அளவில் இது இருந்தாலும் நம்ம இந்த சுகாதாரத்தை மேம்படுத்தினா இந்த இளைஞர்களானவங்க விழிப்புணர்வு கொண்டு இதெல்லாம் முயற்சி பண்ணி கட்டுப்படுத்தாட்டி வருங்காலம் இளைஞருக்கு ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். ஓகே டாக்டர், வயசானவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஜீரியாட்டிக் மெடிசன்னா என்னன்ட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இருந்தாலும் உங்கள் பிஸியான ஷெட்யூலை எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுங்கினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி.